ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். கடந்த நாட்களிலே ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் வார்த்தையை வைத்து கொண்டே இருந்தார். அந்த வார்த்தையை உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வேதத்தை நாம் எல்லாரும் திறந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலின் மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீதானா என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி என்னோடே வீட்டிற்கு வந்து அப்பம் புசியும் என்றான். அதற்கு அவன், நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன். இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று என்றான். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னான் என்றான். அவனிடத்திற்கு போய் சொன்னான். அப்பொழுது அவன் இவனோடே திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருந்த போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வார்த்தை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த ஒரு சில நாட்களாகவே ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் இந்த நோ அப்படின்னு சொன்னா வேண்டாம் அப்படின்ற அந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் வச்சுட்டே இருக்கிறார். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் எஸ், ஆமாம் நான் செய்கிறேன், சரி பரவாயில்ல அப்படின்ற வார்த்தைகள் அவருடைய இருதயத்தில் வந்தாலும் சில காரியத்தை குறித்து கண்டிப்பாக ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நம்ம நோ அப்படின்னு சொல்லணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த நோ அப்படின்ற இந்த வார்த்தையை சொல்லாததுனாலே பெரிய பெரிய பிரச்சனைகளை நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலேயே அனுமதித்திருக்கிறார்கள். சிலர் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு அப்படி மூஞ்சி முறிச்சு எனக்கு பேச தெரியாது, எனக்கு அவ்வளவு சீக்கிரமாக நோ சொல்ல தெரியாது. யாராவது ஒருத்தர் ரொம்ப பணிவாக கேட்டுட்டாங்கன்னா, யாராவது ஒருத்தர் பணிவாக சொல்லிட்டாங்கன்னா உடனே நான் என்ன பண்ணுவேன்னா எஸ் சொல்லிடுவேன். இன்றைக்கி நான் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம், நான் இன்னைக்கு நஷ்டப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் இந்த நோ அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு சொல்ல தெரியாததுனால தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு இளம் தீர்க்கதரிசி. இந்த இளம் தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை உங்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமானது தான். இந்த இளம் தீர்க்கதரிசி போய் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார். அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அங்கே இருக்கிற ராஜா மிரண்டு போகிறார். அப்பதான் அந்த கூட்டத்திலே இருக்கிற 2 பிள்ளைகள் இந்த வயதான தன்னுடைய தகப்பனாரிடத்தில்
சொல்லும்போது தன்னுடைய தகப்பனார் போய் அந்த இளம் தீர்க்கதரிசியை சந்தித்து என் கூட நீங்கள் சாப்பிடணும். உடனே இவர் சொல்கிறாரு, நான் வரமாட்டேன், நான் வந்தால் நல்லா இருக்காது, ஆண்டவர் வேணான்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த மனுஷன் ஆண்டவர் எங்கிட்ட பேசினாரு, ஆண்டவர் எங்கிட்ட சொன்னார், நீ என் கூட அப்பம் புசிக்க வரணும்னு சொன்ன உடனே இந்த இளம் தீர்க்கதரிசி எஸ் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய வீட்டிலே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே எந்த தீர்க்கதரிசி கூட்டிட்டு போனாரோ, எந்த தீர்க்கதரிசி இது ஆண்டவருடைய வார்த்தை என்று பொய் சொன்னாரோ, அந்த தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து நீ கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் இருந்ததனால் உன்னுடைய பிரேதம், உன்னுடைய சரீரம், உன்னுடைய வம்சாவளியாய் இருக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிற இடத்துல உனக்கு போவது இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். அதே போலவே போகிற வழியிலே ஒரு சிங்கம் அவனை அடித்து கொன்று போட்டது என்று வேதம் சொல்கிறது. ரொம்ப நல்லா கவனிங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். எதுக்கு தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், சிலர் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியத்தை சொல்லும் போது நம்ம அந்த காரியத்திற்கு என்ன சொல்றதற்கு பலன் வேணும் அப்படின்னா, நோ அப்படின்னு சொல்லுவதற்கு பலன் வேண்டும். இல்லை நான் பண்ண மாட்டேன், இது என்னால் செய்ய முடியாது, நீங்கள் தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல, நீங்கள் என் மேலே வருத்தப்பட்டுட்டா கூட பரவாயில்ல, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் தலையாட்டி இல்லை எல்லாத்துக்கும் ஆமாம் சொல்லி யார் வேண்டுமென்றாலும் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் என்கிற அந்த சூழ்நிலையை விட்டுட்டு, நான் என்னைக்கு ஒரு காரியம் வேண்டாம் என்று நினைக்கிற காரியத்துக்கு நான் நோ சொல்றேனோ, அன்றைக்கு தான் நான் உண்மையான ஞானம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 20 ஆண்டுனுடைய இந்த ஊழியத்தில் நிறைய பேர் சந்தித்திருக்கிற, நிறைய பேர் பாதிக்கப்பட்ட, நிறைய பேர் எதனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா? இந்த நோ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல தெரியாததுனால நிறைய பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய சாட்சிகளை நான் சொல்ல முடியும். வாலிப பிள்ளைகள் நோ சொல்ல தெரியாததுனால, குடும்பத்தில் இருக்கிற சகோதரிகள் சில நேரத்தில் நோ சொல்ல தெரியாததுனால, சில பிரதர்ஸ் நோ சொல்ல தெரியாததுனால எவ்வளோ பெரிய பாதிப்புகளை, சிலர் குடும்பத்தை இழந்திருக்கிறார்கள், சிலர் வேலையை இழந்திருக்கிறார்கள், சிலர் சாட்சியை இழந்திருக்கிறார்கள், சிலர் தேவன் தங்களுக்காக வைத்திருக்கிற பெரிய எதிர்காலத்தையே இழந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம எல்லாரும் என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்திற்கு, உமக்கு சித்தமில்லாத காரியத்திற்கு எந்த பாரபட்சமும் இல்லாமல் நான் என்ன சொல்றதுக்கு எனக்கு பலன் தாரும் என்றால், எனக்கு நோ அப்படின்னு சொல்ற தைரியத்தை எனக்கு தருகிற ஒரு நல்ல தேவன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை அப்படியே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அந்த தைரியத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. முழு பலத்தோட சொல்லுங்க, அப்பா நோ அப்படின்ற வார்த்தை, இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன்றத வார்த்தை, இந்த இடத்திற்கு நான் வர மாட்டேன்னு சொல்ற வார்த்தையை நான் தைரியமாய் சொல்லுவதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருவீராக. சொல்லுங்க எல்லாரும் முழு பலத்தோட. இந்த கிருபையை ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் தர வேண்டும். ஆண்டவரே எவ்வளவு தந்தாலும், எத்தனை கொடுத்தாலும் எனக்கு ஒரு கிருபையை தர வேண்டும். ஆண்டவரே நோ அப்படின்னு சொல்லுகிற ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமேன். வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. ஒரு தீர்க்கதரிசி அந்த நாட்டினுடைய ராஜா தீர்க்கதரிசியை அழைக்கிறார். பிலேயாம் தீர்க்கதரிசி. பிலேயாம் தீர்க்கதரிசி முதலாவதாக ஆண்டவரிடத்தில் போய் கேட்குறாரு, ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு நாட்டினுடைய ராஜா கூப்பிடுறாரு, நாம் போலாமா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அது ராஜாவாகவே இருந்தாலும் நீ போக வேண்டாம், அவர்களுக்கு நோ அப்படின்னு சொல்லி நீ அனுப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அடுத்த டைம் அந்த ராஜா நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் தர்றேன், நான் என்ன கேட்டாலும் தர்றேன், நீ அந்த ஜனங்களை சபிக்கிறதற்கு வரணும்னு
ஆட்களை அனுப்பி கூப்பிடும்போது வேதம் சொல்லுகிறது, அந்த தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில் போய் நிற்கிறார். ஆண்டவரே, நாம் போலாமா? மறுபடியும் அந்த ராஜா ஆள் அனுப்பி இருக்கிறாங்களே. ஆனால் ஆண்டவர் இப்போ எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ரொம்ப கோபமா ஆண்டவர் சொல்றாரு. சரி போய் தொலை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி சரி போ அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் ஒரு விசை வேண்டாம், ஒரு விசை இதை செய்யாதே, ஒரு விசை இது தகுதி அற்றது அப்படின்னு சொல்லுவாரானால் கண்டிப்பாக கடைசி வரையிலையும் என்னுடைய ஆண்டவர் மாறவே மாட்டார். ஆனால் இந்த மனுஷன் திரும்ப திரும்ப ஆண்டவரிடத்தில் கேட்டதுக்கப்புறம் ஆண்டவரை அனுப்பி விடுறாரு. இவனுக்கு நோன்னு சொல்ல தெரியல, ராஜாவினிடத்தில் எப்படி நோ அப்படின்னு சொல்றதுன்னு அவருக்கு புரியல. ஆனால் அவனுடைய கடைசி நாட்களை பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, மோசமான ஒரு முடிவு அந்த மனுஷனுக்கு வந்துருச்சு. அப்போ ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கலாம். இல்லை, அந்த பர்சனுக்கு நீ நோ சொல்லு, அந்த நபருக்கு நீ வேண்டான்னு சொல்லு, அந்த காரியத்திற்கு நீ வேண்டான்னு சொல்லு. அது நமக்கு செட் ஆகாது, அது உன்னை ரொம்ப சிக்க வச்சிரும், அது உன்னை மாட்டி விட்டுரும், அது நமக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு சொல்லும்போது யார் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நான் முடித்து ஜெபித்து முடிக்க போகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த நோ அப்படின்னு சொல்லுகிற ஒரு 3 விதமான சந்தர்ப்பங்கள், இந்த 3 விதமான சூழ்நிலையிலே நீங்கள் கண்டிப்பாக நோ அப்படின்னு நீங்கள் சொல்லணும். வாசிக்கலாம், ஒரு வசனத்தை முதலாவதாக வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 7வது 8வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாமா? சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானனின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த சூழ்நிலையில் நோ அப்படின்னு சொல்லணும். இல்லை அப்படின்னா, இல்லை நீ எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கோ, நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்துக்கோ, ஆனால் இந்த விஷயத்தில் நான் எஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானம் எதில் எடுக்கணும் அப்படின்னா, இந்த யோசேப்பு போத்திபாருடைய வீட்டிலே இருக்கிறான். அப்போ இந்த போத்திபாருடைய மனைவி வேதம் சொல்லுகிறது அவன் பேல் கண் போட்டு. அப்படின்னா நீங்க ஒன்று நினைச்சுக்கணும், ஆண்டவரிடத்துல இந்த ஞானத்திற்காக ஆண்டவருடைய பிள்ளைங்க ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய அப்ரோச் இருக்கு பாருங்களேன், ஒரு மனுஷனுடைய அணுகுமுறை, ஒரு மனுஷனுடைய அணுகுமுறையை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். இது ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த மனுஷன் எதுக்காக என்ன அணுகுகிறான், இவனுடைய உள்நோக்கம் என்ன, இவன் என்ன இன்டென்ஷன்ல என்னோட பழகுறான், இவன் என் கூட பேசுறதுக்கு என்ன காரணம், இவன் எனக்கு எஸ்எம்எஸ் பண்றதுக்கு என்ன காரணம், இந்த ஞானம் உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்கள் துரிதமாய் விழுந்து விடுவீர்கள். நான் நம்புறேன், தாமார் கெட்ட பொண்ணு இல்லை, தாமார் ரொம்ப நல்ல பொண்ணு.
தாமார் தன்னுடைய சகோதரனாகிய அம்னோன் என்ன பண்றான்னா வியாதிக்காரனை போல படுத்து கிடக்கிறான். அப்போ அவங்களுடைய தகப்பனார் பார்க்கறதுக்காக வர்றாரு. என்னப்பா நீ ரொம்ப வியாதியா இருக்கிறியா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, என் சகோதரி என்னுடைய வீட்டிற்கு எனக்கு சமைச்சு மட்டும் கொடுத்தா நான் சரியாயிருவேன்றான். இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த சகோதரி, அந்த தாமார், ஒரு வாலிப பெண் சமைச்சு கொடுக்க போறார். அவ சமைச்சு அந்த சமைச்ச பொருளை நேரம் எங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஃப்ரெண்டு ஹாலில் கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க கொண்டு வராத, நீ எங்க கொண்டு வந்துரு, நீ பெட்ரூமுக்குள்ள கொண்டு வா அப்படின்னு கூப்பிடுறான். அப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு டைம் இருக்கு பாருங்களேன், அந்த ஒரு இடம் இருக்கு பாருங்களேன், அந்த இடத்துல மட்டும் இந்த தாமார் எதுக்கு பெட்ரூம் வரைக்கும் கொண்டு வர சொல்கிறான், எதுக்கு வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் வெளியே போக சொல்லியிருக்கிறான்? என்ன காரணம்? இவனுடைய பார்வை சரியில்லையே, இவனுடைய பேச்சு சரியில்லையே, இவன் எதுக்கு இப்படி நான் செஞ்சு கொடுத்தாதான் இவன் சரியாருவானா, எதுக்கு இவன் இப்படி கேட்டான்? அந்த மாதிரி தன்னிடத்திலே சமைக்க சொன்ன, சமைச்சு கொடுத்தா சாப்பிட்டா சரியாருவேன்னு சொன்ன அந்த இடத்துல கொஞ்சம் சுதாகரிச்சிருந்தா, கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த பிள்ளையினுடைய கற்பை அந்த இடத்துல அவங்க இழந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கணும். எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால், என்னோடு பேசுவதற்கு, என்னோடு பழகுகிறதற்கு வருகிறவர்கள் என்ன உள்நோக்கத்தோடு எங்கிட்ட பழக வர்றாங்கன்ற ஞானத்தை, ஆண்டவரே நான் மாட்டினதற்கு பிற்பாடல்ல, நான் தோல்வி அடைந்ததற்கு பிற்பாடல்ல, ஆண்டவரே நான் முன்கூட்டியே அறிந்து கொள்ளுகிற ஞானத்தை எனக்கு கிருபையாய் கட்டளை இடுகிறவர். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்கள் மறக்காம எதுக்கு ஜெபிக்கணும் அப்படின்னா, என் பிள்ளைய பாதுகாத்துக்குங்க, என் மகனை பாதுகாத்துருங்க. எதுக்கு பாதுகாத்துக்குங்க அப்படின்னு சொன்னா, என் பிள்ளையினிடத்துல, என் மகனிடத்துல யார் எந்த நோக்கத்தோடு பழக வருகிறார்களோ அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை கர்த்தர் கிருபையாய் தருகிறவர். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஜெபமாய் கடந்து போகட்டும். தகப்பனே, தகப்பனே, இப்பொழுது அந்த கிருபைக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம், கிருபைக்காக கெஞ்சுகிறோம். ஆமென். அப்ரோச் பண்ணும்போது, ஆண்டவரே நிற்கும் போது, சொல்ல ஆரம்பிக்கும் போது, இதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய ஆழம் என்ன, அதில் என்ன மனசில் அவங்களுக்குள்ள இருக்குது, அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஞானத்தை இப்பொழுது இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் மேல் நீர் வைப்பீராகப்பா. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவனுக்கு சம்பூரணமாய் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் இப்பொழுது அதை தருகிறதற்காக நன்றி, தருகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இதை மறக்காம நீங்க வச்சு நீங்க ஜெபம் பண்றதற்கு உங்களை அன்போடு கேட்கிறேன். சில திருமணமான சில சகோதரிகள் கூட பாருங்க, இதுல ரொம்ப வெகுளித்தனமா இருப்பாங்க. இது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க நினைச்சு பாருங்களேன். கொஞ்சம் நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த சூழ்நிலையை கொண்டு வாருங்களேன். ஒரு நல்ல பிள்ளையா இருந்தா, ஒரு ஞானமுள்ள ஒரு பிள்ளையா இருந்தா உடனே என்ன யோசிச்சிருப்பா அப்படின்னு சொன்னா, அத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணி கொடுத்தா எந்த ஊர் சமையல் வேணாலும் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. எனக்கு துபாயினுடைய ஃபுட் எனக்கு பண்ணி கொடுன்னு சொன்னா கூட பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும், இத்தனை வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இருக்கும்போது நான் மட்டும் சமைச்சு கொடுத்தா அவனுக்கு எப்படி சரியாக போகுது? என்ன நான் என்ன மந்திரவாதமாக பண்ண போகிறேன்? இல்லை நான் என்ன போடும்போது ஏதாவது போட்டால் கொடுக்க போகிறேன் அப்படின்ற உணர்வு வரணும். சரி, அப்படியே வீட்டுக்கு சரி ஒரு நேரம் சாப்பிட நினைக்கிறான்னு சொன்னாலும் அந்த சாப்பாடை உள்ளே கொண்டு வான்னு சொல்லும் போதே சுதாகரிச்சிருக்கணும். அந்த ஞானம் இல்லாததுனால வேதம் சொல்லுகிறது, அவன் அவளை வலுக்கட்டாயமாய் பிடித்து
வலுக்கட்டாயமாக பிடிச்சு அந்த இடத்துல கத்த கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் அது ஒரு பெரிய சாப்டர், அந்த ஞானத்திற்காக ஜெபிக்கணும். ஆனால் இந்த இடத்துல வேதம் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுகிறது, இந்த யோசேப்பை அந்த போத்திபாருடைய மனைவி கண் போட்டு அடிக்கடி 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 அவங்கள தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த யோசேப்பு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீ எவ்வளவு தொந்தரவு பண்ணினாலும், நீ எவ்வளவு கம்பல் பண்ணினாலும், என்னுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், நோ அப்படின்ற வார்த்தை. நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை யாருக்கு எதுக்கு நோ சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உங்களை கம்பல் பண்ணி, உங்களை கடினமாய் இதை செஞ்சு தான் ஆகணும், இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு யாராவது ஒருவர் உங்களை வழி நடத்துவார்களானால் நீங்கள் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஞானமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு 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 பெண், அந்த மகளுக்கு திருமணம் ஆகலை. ஆனால் ஒரு பையனுடைய ஃபோட்டோவை வச்சுட்டு இவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒரு புரோக்கர் மாதிரி ஒருத்தர் மூலமாக பேச்சுவார்த்தை இந்த ஃபோட்டோ வந்துச்சு. ஃபோட்டோவில் பார்த்தா அந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கிறான். அந்த பையனுடைய சேல்ரி கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபாய் சேல்ரி, அந்த மாதிரிலாம் போட்டிருக்குது. எனக்கும் பார்த்த உடனே அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருச்சு. என்கிட்ட தான் ஃபோட்டோ காமிச்சாங்க. நல்லா இருக்கிறான், நீங்கள் வேணால் விசாரிங்க, நீங்கள் பாருங்கள், எந்த சர்ச்சுக்கு போகிறாருன்னு விசாரிங்க, அவனுடைய பாஸ்டர் யாருன்னு விசாரிங்க. அப்படி விசாரித்து நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் கூட அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன அடுத்த வாரத்தில் அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் அவங்க எங்களை ரொம்ப அவசரப்படுத்துகிறாங்க, உடனே கல்யாணம் பண்ணணும். அவங்க அண்ணா ஒருத்தர் ஃபாரின் போகிறாரு, 15 நாள் தான் அவருக்கு லீவ் இருக்குது. அந்த 15 நாளைக்குள்ள பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி 15 டேஸுக்குள்ளே திருமணம் பண்ணணும். அப்போ எங்கிட்ட எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டால், டேட்டு கேட்குறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி, உங்களுடைய சொந்தக்கார ஃபேமிலி அப்படின்னு ஒருவேளை இருந்தால் கூட இந்த 15 நாளைக்குள்ளே சரி, நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஃபேமிலி தானே, கல்யாணத்துக்கு நம்ம டேட்டு குடிக்கலாம். ஆனால் அவங்க யாருன்னு தெரியாது, அந்த பையனுடைய பின்னணி தெரியாது, குடும்பம் என்னன்னு தெரியாது, அவன் உண்மையாக அந்த இடத்துல தான் வேலை பார்க்குறான்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு பர்சனுக்கு நம்ம இவ்வளவு அவசரமாக நம்ம அந்த காரியத்தை செய்ய முடியாது. கண்டிப்பாக நம்ம டைம் எடுக்கணும், விசாரிக்கணும். ஆனால் அவங்க டார்ச்சர் பண்ணாங்க பாருங்க. அந்த பையனை திருமணம் பண்ணுறதுக்கு இல்லை, நாங்கள் இதுக்கு வேண்டான்னு சொல்லிடுவோம், நோன்னு சொல்லிடுவோம். அப்போ எங்கிட்ட கேட்குறாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி அப்படின்னா வேண்டான்னு சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ ஏற்கனவே இந்த பிள்ளைக்கு ரொம்ப லேட்டு மேரேஜ், திரும்பவும் ஒருவேளை நின்றுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளவு லேட் ஆச்சுல்ல சிஸ்டர், அவர் நமக்கு நடத்துவார். லேட் ஆயிடுச்சு அப்படின்ற அந்த காரியத்திற்காக அவங்க அவசரத்துக்கு நம்ம ஒன்றும் தலை கொடுக்க முடியாது. அதனால நீங்கள் ஒரே அடியாக கன்ஃபார்மாக அவசரமாக பண்ணுறதா இருந்தால் வேண்டான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே தயக்கத்தோடு தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒரு 2-3 மாதம் தாண்டி விசாரிக்கும் போது ஒரு மிகப்பெரிய கொடுமையான செய்தி. அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, பாஸ்டர் ஆண்டவர் எங்களை பெரிய குழியிலிருந்து உங்கள் மூலமாக ஆண்டவர் எங்களை காப்பாற்றினார். நான் இந்த மாதிரி என் பிள்ளைக்கு இது வேண்டான்னு சொல்லும்போது எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் சொன்னாங்க, நீ எத்தனை நாள் உன் பாஸ்டரை நம்பிட்டு இருப்ப, உன் பாஸ்டர் பாரு உன்னை குழிக்குள்ளே தள்ளுறானா இல்லையான்னு பாரு, அவன் சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படிச்சு நீ நல்ல ஃபேமிலியை நீ தவற விடுறேன்னு சொல்லி என்னை திட்டுனாங்க. எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இல்லை சிஸ்டர் அப்படியெல்லாம் யோசிக்கல, அவசரமாக படுத்துறதுல எனக்கு ஒரு பிரியம் இல்லை. ஆனால் என்னன்னா, அந்த பையனுக்கு 2 ஃபேமிலி இருந்திருக்குது. அவன் திருமணம் பண்ணுறது இந்த பிள்ளைய அல்ல, ஏற்கனவே ஒரு ஃபேமிலியை ஒரு குழந்தையோட யாருக்குமே தெரியாமல் ரன் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அவங்க அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாது. திருமணமாகி 3 மாதத்தில் அந்த பெண் வீட்டார் கண்டுபிடிச்சி அந்த பையனை பிடிச்சி கேட்டால் எனக்கு 2 ஃபேமிலி வேணும்னு அவன் சொல்கிறான்.
இவர்களுக்கு அந்த நியூஸ் வந்துருச்சு, அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களை யார் அவசரப்படுத்தினாலும், கடன் வாங்குறதற்கு உங்களை அவசரப்படுத்தலாம், சொத்து வாங்குறதற்கு உங்களை அவசரப்படுத்தலாம், ஏதோ ஒரு காரியத்திற்கு நீங்க செய்யுங்க, இந்த ஆஃபர் திரும்பி கிடைக்காது, நாளைக்கு கிடைக்காது, நாளைக்கு முடிஞ்சிரும், நாளான்னைக்கு உங்களை விட்டு போயிடும். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை ஒருவராலும் எடுத்து போட முடியாது. அப்படி ஒருவேளை முன்பாக அவர்கள் அதை எடுத்து போட்டாலும் அதைவிட பெஸ்டான ஒன்றை கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தர முடியும், நிச்சயமாய் தர முடியும். ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை மட்டும் திறக்கிறவர் அல்ல, நமக்கு ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல. நமக்கு ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கணும்னா 1000 வாய்ப்புகளை நமக்காக உண்டு பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவர் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டு பண்ணுகிறவர். ஸோ இன்றைக்கு நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, திரும்பி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அவசரத்துல எஸ் அப்படின்னு சொன்ன எத்தனை காரியம் உங்க வாழ்க்கையில வெற்றியா அமைஞ்சிருக்குது. நீங்க பாருங்க, அவசரப்பட்டு கண்மூடித்தனமா செஞ்சிரு 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 அப்படின்னு சொன்ன உடனே டக்கு 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 டக்குன்னு காரியத்தை நடத்தி எத்தனை காரியத்துல வெற்றியை நீங்க பார்த்துருக்கிறீங்க? இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு காரியத்தை செய்கிறதற்கு முன்பாய் புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். தலைவர்களுடைய அபிஷேகத்திலே ஒரு முக்கியமான அபிஷேகம் என்ன தெரியுமா? அவங்க உடனே டக்குன்னு திடீர்னு என்ன பண்ண மாட்டாங்க, முடிவு எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவில் கடைசி வரையில் அவங்க என்னவா இருப்பாங்கன்னா உறுதியாக இருப்பாங்க. அந்த முடிவு அவர்களுக்கு சரியான முடிவாக இருக்கும். அந்த முடிவில் தோல்வி வராது. இன்று யாரோ ஒருத்தரிடத்தில் ஆண்டவர் பேசலாம், இனி என்னுடைய வாழ்க்கையிலே எது சொன்னாலும், எது என்னை அவசரப்படுத்தினாலும் நான் ஒன்று மட்டும் செய்வேன். ஆண்டவரே, என்னை அவசரப்படுத்துகிறவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், நோ, என்னை யாரும் அவசரப்படுத்த வேண்டாம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு கொடுக்கிறது எங்கிருந்தாலும் கர்த்தர் கொடுக்க வல்லவர். தடைகளை உடைக்கிறவர் எனக்காக இருக்கிறார். எனக்குரியது எனக்காக காத்திருக்கும். உங்களுக்கு உரியது உங்களுக்காக காத்திருக்கும். உங்களுக்குரியதை வேறு யாரும் பறித்து கொள்ள முடியாது. உங்களுக்குரியதை வேறு யாரும் எடுத்து போட முடியாது. வேதம் சொல்கிறது, உங்களுக்குரிய காரியம் தாண்டி உங்களிடத்துக்குத்தான் வருமே தவிர உங்களிடத்திற்கு இருந்து போகிறத கண்டிப்பா வேற யாரும் எடுப்பதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, அவசரப்படாத. உன்னுடைய வாழ்க்கையில் அவசரப்படாத, ரொம்ப ஜாக்கிரதை. நான் சம்பவம் மட்டும் சொன்னோன்னா இன்னைக்கு நாளே போதாது. என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி அவசரப்பட்ட எத்தனை பேர் வாழ்க்கையில் இப்போ பாருங்களேன், இந்த திருச்சபையில் இந்த நேரத்தில் எனக்கு முன்னாடி இருக்கிற நிறைய பேர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எதிர்காலமே போயிருச்சு. அவங்க பிரகாசிக்க வேண்டியவங்க, ஆனால் அணைஞ்சு போகிற விளக்க போல இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தர் அவசரப்படுத்தி அந்த அவசரத்திற்கு தங்களுடைய இருதயத்தை சாய்த்ததினால். ஆமேன். நீங்கள் இது மட்டும் இல்லை, இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்க முடியும். நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரவன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை,
நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும். அதனாலே நான் பலட்சமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவே என்று அவளிடத்தில் சொன்னான். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல யார் அப்படின்னு சொன்னா சிம்சோனை குறித்து வேதம் சொல்கிறது. சிம்சோனை என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்ததனால் அப்படின்னா டார்ச்சர் பண்றாங்க. அந்த லேடி டார்ச்சர் பண்றா. என்ன சொல்ல மாட்டியா? எப்படி வந்துருச்சு? எங்கிருந்து அந்த பலன் வந்துருச்சு? நீ எப்படி இது பண்ணலாம்? அமைதியா இருக்காத, சொல்லு, பதில் சொல்லு, பதில் சொல்லு, எஸ் ஆர் நோ சொல்லு. ஆனா நீங்க எஸ் ஆர் நோ சொல்லுன்னு சொல்றாங்க பாருங்களேன். நீங்க நோன்னு சொல்லுங்க, அடுத்த டைம் திருப்பி என்ன கேட்ப தெரியுமா? இல்ல இல்ல யோசிச்சு சொல்லு, இல்ல இல்ல கொஞ்சம் பிளான் பண்ணி சொல்லு. எதுக்கு இப்படி? சரி நாளைக்கு டைம் எடுத்துக்கோ. அப்போ இந்த லேடி இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அவனை டார்ச்சர் பண்றாங்க. இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கணும்னா, அந்த இடத்தை விட்டு உடனே வெளியே போயிருக்கணும், அந்த இடத்தை விட்டு உடனே ஓடி இருக்கணும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணான். ஆனா வேதம் சொல்கிறது, அந்த நோ அப்படின்னு சொல்றதற்கு தைரியம் வராததுனால அமைதியாரு, நான் தான் ஒரு டைம் சொல்லலைன்னு சொல்லிட்டேன்ல, வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறம் என்ன திரும்ப திரும்ப இப்படி டார்ச்சர் பண்ண? இதெல்லாம் முடியாது. இனி நீ டார்ச்சர் பண்ணேன்னா உன்னுடைய மொபைலை நான் பிளாக் லிஸ்டில் போட்டுருவேன், நான் திரும்பி பேச மாட்டேன். இந்த மாதிரி ஒரு தைரியம் வராமல் அப்படியே வளைஞ்சு கொளைஞ்சு அப்படியா இப்படியான்னு பேசுனதுனால வேதம் சொல்லுகிறது, கடைசியில் அவள் எங்க அந்த மனுஷனை கொண்டு விட்டா அப்படின்னு சொன்னா, தன்னுடைய இருதயத்தில் உள்ளதையெல்லாம் சொல்லி எஸ் அப்படின்னு சொல்றதற்கு நேராய் அந்த தேவ மனுஷனை நடத்தினாங்க. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார், கர்த்தர் விளக்கமாய் பேசுகிறார். நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, என்னை அவசரப்படுத்துகிறவர்களுக்கு நான் என்ன சொல்ற கிருபையை கர்த்தர் தரணும்னா, நோ அப்படின்னு சொல்ற கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் பொறுமையாய் கையாண்டு, ஒருவேளை உங்களுடைய பொறுமையினால் ஒரு காரியம் உங்களை விட்டு தடைப்பட்டு போகுதுன்னா, நீங்கள் அதை குறித்து எவ்வளவோ நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் கணவனார் ஒருவேளை திட்டலாம், நீ அமைதியாக இருந்ததுனால தான் இது போயிடுச்சு. மனைவி திட்டலாம், நீங்கள் செய்யுங்கன்னு சொன்ன நீங்கள் கேட்கவே இல்லை. உங்கள் பார்வைக்கு ஒருவேளை அது நீங்கள் இழந்தது மாதிரி தோணலாம். ஆனால் நான் நம்புகிறேன், கிடையவே கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு என்று வச்சிருக்கிறத நீங்கள் எப்படி இழக்க முடியும்? அது நீங்கள் எப்படி இழப்பீங்க? நான் நம்புகிறேன், அதை வேற யாரு எடுத்தா கூட கர்த்தர் விட மாட்டாரு. உங்களுடைய தாமதத்தினால அது கண்டிப்பாய் உங்களை விட்டு போகவே போகாது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அவசரப்படுத்தும் போது நான் நோ சொல்றதனுடைய தைரியத்தை நீர் எனக்கு தருவீராக. கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் ஸ்ட்ரெயிட்டா பேசிட்டே இருக்கிறாரு. இல்லை, நான் உன்னை அழைத்தது உண்மை. ஆமேன். அவருடைய வாலிப தம்பியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, தங்கச்சியை பார்த்து சொல்றாரு, நீ அவசரப்படாத. நீ அவசரப்படுத்துறவங்களுக்கு ஓ நோ இல்லை, அந்த காரியத்தை செய்ய முடியாது. அந்த தைரியம் இப்பொழுது எங்களுக்குள்ளே வருவதாகப்பா. கேளுங்க பார்க்கலாம். முழு பலத்தோட, ஆண்டவரே எங்களை நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர், நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர், நேர்த்தியாய் நடத்துகிற கர்த்தர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே, அந்த தைரியத்தை தாரும் ஆண்டவரே. இப்பொழுது அந்த தைரியம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. ஆமென். அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் திறந்த வாசலை ஒருவராலும் அடைக்கவே முடியாது. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவை
செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். பாடுவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம். பாடுவோம். மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலா. அல்லேலூயா, எல்லாமே உம்மால். கைகளை மேல தட்டி ஆகும், எல்லாமாகும் உம்மாலேதான், எல்லாமாகும் ஆகும், எல்லாமாகும் உம்மாலேதான், எல்லாமாகும். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இப்படி லோன் தரோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், நடையா நடப்பாங்க. எது வரைக்கும் நடையா நடப்பாங்க? ஃபோன் கால், அத்தனை ஃபோன் கால் பண்ணுவாங்க. சிஸ்டர், இது உங்களுக்கு நானா இன்னும் நிறைய பேர் ஸ்பிரிச்சுவலாக கூட பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்னா, நீங்களும் சர்ச்சுக்கு போகிறீங்க, நானும் சர்ச்சுக்கு போகிறேன். அவங்க சர்ச்சு வாசலில் கூட போயிருக்க மாட்டாங்க. எனக்கு ஜீசஸை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஜீசஸை ரொம்ப பிடிக்கும். அந்த ஜீசஸ் தான் உங்கள் முன்னாடி என்ன வந்து ஹலோ கொண்டு வந்து நிறுத்தினார். ஜீசஸ் தாங்க, ஜீசஸ் தான் பாருங்க. நான் எங்கேயோ போக வேண்டிய ஆள், அந்த ஜீசஸ் வந்து என் வண்டியை உங்கள் வீட்டு பக்கமாக திருப்பி இந்த நன்மை உங்களை வந்து சேரணும்னு நீங்கள் உடனே ஜீசஸ்ன்னு நினச்சிடக்கூடாது. அது ஜீசஸனுடைய பேரில் ஒரு குட்டி சாத்தான். ஆமாம், பேர் தான் ஜீசஸ். ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து செயல்படுகிற ஆவி வந்து வஞ்சிக்கிற ஆவி. அவசரப்படுத்துகிறாங்கன்னாலே அதில் ஏதோ ஒன்று இருக்கு. ஒன்று நம்ம தலையில் கட்ட பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஏதாவது 1 2 100ல் 1 2 ஏதாவது ஒன்று இப்போ வந்து சிலர் வந்து இந்த வீடு விற்பனைக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், அர்ஜென்ட் சேல், அவசரத்தில் இருக்கிறார் அப்படின்ற. ஏன்னா ஜனங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம நிறைய பேர் அப்படி விழுந்துடுறது மாதிரி விழுந்துடுறோம். ஆனால் கிடையவே கிடையாது. நான் நோ சொல்லுவேன். எதுக்கு நோ சொல்லுவேன்னா, என்னை அவசரப்படுத்துகிற எந்த காரியத்தையும் நான் உடனே என்ன பண்ண மாட்டேன்னா செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. நம்பர் 2, ரெண்டாவதாக சீக்கிரமாய் வாசிக்கலாமே. நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நீங்கள் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3:11. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வந்து ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த தோட்டத்தினுடைய நடுவில் இருக்கிற விருட்சத்தினுடைய கனிக்கு ஆண்டவர் வேண்டாம், நோ அப்படின்னு சொல்றாரு. நோ,
அதை செய்யாதப்பா, அதை அந்த கனியை புசிக்காதப்பா அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆனால் இந்த பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, உள்ள வந்து இப்போ எதை விதைக்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த ஆதாமுக்குள்ளேயும் ஏவாளுக்குள்ளேயும் ஒரு பெரிய நம்பிக்கையை உள்ளுக்குள்ளே விதைக்கிறான். நம்பிக்கையை விதைக்கிறான். இல்லை, நீங்கள் இந்த கனியை புசிச்சிங்கன்னா நீங்கள் யாரை மாதிரி மாறிடுவீங்க அப்படின்னா, தேவர்களை போல மாறிடுவீங்க, நீங்கள் அப்படியே ஆயிடுவீங்க, பாருங்க இவனை பாருங்க, பாருங்க இவளை பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய மனிதர்களை முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி நமக்குள்ள என்ன விதைப்பாங்க அப்படின்னா, நம்பிக்கையை விதைப்பார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை நோ அப்படின்னு சொல்ல வேண்டிய இரண்டாவது நபர்கள் யார் அப்படின்னா, உங்களுக்கு அந்த காரியத்தை குறித்து நம்பிக்கை ஊட்டுகிற எல்லாருக்கும் என்ன சொல்லிட முடியாதுன்னா, எஸ் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொல்லிட முடியாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். அவங்க சொல்லுவாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோ கிளிப்பில் ஒரு நார்த்தில் இருக்கிற ஒரு அம்மா, ஒரு வயதான அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து லாட்ரி, அந்த லாட்ரியில் நான் கேம் மாதிரி விளையாடினேன், அதில் எனக்கு 1 கோடி ரூபாய் பரிசு கொடுத்துச்சு, கிடச்சிச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க வீடியோவில். உடனே ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. டிவி சேனல் நிறைய மைக் அவங்க முன்னாடி வச்சு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை எனக்கு இந்த மாதிரி நான் விளையாடினேன், இந்த ரம்மி மாதிரி விளையாடினேன், எனக்கு 1 கோடி ரூபாய் எனக்கு பணம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோனுடைய மறுபுறத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பையன் யாருக்கும் தெரியாமல் மொபைலில் அதை ஷூட் பண்ணியிருக்கிறான். ஒரு டீம் அந்த அம்மாவை தனி ரூமில் கொண்டு வச்சு அந்த அம்மாவுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. எதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க? நீ மீடியாவுக்கு முன்னாடி எனக்கு 1 கோடி எனக்கு பரிசு கிடச்சிச்சு நீ சொல்லு. அந்த அம்மாவுடைய வீடு ரொம்ப சின்ன குட்டி வீடு. இந்த வார்த்தையை அவங்களுக்கு, இந்த அம்மாவுக்கு வரமாட்டேங்குது. அவங்க ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க, சொல்லுன்னு. நம்ம நிறைய பேருக்கு என்ன தெரியும்? உங்களுடைய கண்ணுக்கு என்ன தெரியும்? அந்த அம்மா, ஐயோ பாவப்பட்ட அம்மா, இந்த அம்மாவுக்கு கிடைச்சிருச்சு, இந்த அம்மாவுக்கு கிடைச்சா நமக்கு கிடைக்காதா? லாட்ரி, கேரளாவில் லாட்ரி சீட்டெல்லாம் நிறைய பேர் வாங்குறாங்க. அந்த லாட்ரி, இப்போ லாட்ரி ஒருத்தருக்கு அடிச்சிருக்கு போல, உடனே நிறைய பேருக்கு நம்ம ஆட்களுக்கே கேரளா போகலான்னு தோணுது. போயிட்டு லாட்ரி வாங்கிட்டு வந்துடுவோமா? அதுலையாவது கர்த்தர் கண்ணை திறக்க மாட்டாரா? ஒருவேளை ஆண்டவர் நம்மளை நினைக்கணும்னு நினச்சா ஒரு லாட்ரி வாங்கி நல்லா 21 நாள் உபவாச ஜபத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு லாட்ரியை அடிக்க பண்ணுவார். தசமபாகத்தில் சர்ச்சு கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் கடனை முடிச்சிடலாம். நம்முடைய ஆண்டவர் அப்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. பஞ்சமுள்ள தேசத்திலே ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அவனை 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இல்லை, உங்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கையிலே நீங்கள் ஒரு நாளும் எஸ் அப்படின்ற வார்த்தையை சொல்லாதிருங்கள். வாலிப தங்கச்சிகளுக்கு நான் ஒரு பெரிய எச்சரிப்பு கொடுக்குறேன். நீ ரொம்ப கவனமாக இருப்பா, ரொம்ப கவனமாக இருக்கு. உனக்கு நம்பிக்கையை ஊட்டுகிற மனிதர்களுக்கு நீ எஸ் சொல்லாத. உன்னை நான் நல்லா வச்சுக்குவேன், உன்னை நான் அப்படி வச்சிருக்குவேன், உன்னை நான் ராணி மாதிரி வச்சுக்குவேன், உன்னை நான் ராஜாத்தி மாதிரி நான் உன்னை வச்சுக்குவேன், உன்னை தாம்பளை தட்டில் வச்சு நான் உன்னை பார்த்துவேன், உன் கால் மண்ணில் படாத அளவுக்கு உன்னை நடக்க பண்ணுவேன். இதெல்லாம் எத்தனை நாளைக்கு தெரியுமா? 3 நாள் தான், 3 days தான். அதுக்கப்புறம் நிறைய வார்த்தை உங்களுக்கு என்ன வார்த்தையாக போகும்னா, பொய்யான வார்த்தை. ஆமேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு தைரியத்தை தாரும். எனக்குள்ளே விதைக்கிற அந்த நம்பிக்கைக்கு ஆண்டவரே, அந்த நம்பிக்கை தவறான நம்பிக்கையாக இருக்குமானால் எனக்கு ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே. அது நோ அப்படின்னு சொல்லுகிற ஒரு கிருபை எனக்கு உண்டாவதாக சொல்லுங்க முழு பலத்தோட. அப்பா, அந்த கிருபை எனக்கு உண்டாகட்டும், அந்த தயவு எனக்கு உண்டாகட்டும்.
ஆண்டவரே இப்போ அந்த தைரியம் எனக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, எனக்கு என்ன நம்பிக்கை கொடுத்தாலும் கர்த்தர் அதை நடத்தாவிட்டால், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாவிட்டால், உமக்கு சித்தமில்லாவிட்டால், அந்த நம்பிக்கை தவறான நம்பிக்கையாய் இருக்குமானால் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த இடத்திலிருந்து என்னை தப்புவிக்கிறதற்கு தேவரீர் நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா, thank you Jesus. ஆமென். கைகளை அசைத்தோர் ஹல்லேலூயா சொல்லலாம். நம்ம இந்த திருச்சபையினுடைய இடம் வாங்கி ஒரு 2.5 வருஷம் ஆகுது. ஆனால் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அகைன் ஒரு 6 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சபையில் வந்து கொண்டிருந்த ஒரு சிஸ்டர் தான். அவங்க பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு அவங்க லோன் வாங்கி கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படின்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் தங்களுடைய சொத்துக்களை அடமானம் மாதிரி வச்சு அது நிறைய லோன் அவங்க வாங்குவாங்க. அது மாதம் நிறைய பணத்தை அவங்க கையில் தான் கொடுப்பாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால், பெரிய ஒரு பணக்காரர்கள் இருப்பார்கள். அந்த பணக்காரத்தில் பணம் இருக்கும். ஆனால் அந்த பணம் எப்படி இருக்காது அப்படின்னா, இந்த ஒயிட்டு பிளாக்குன்னு சொல்கிறாங்க பாருங்களேன், அது ஒயிட்டாக இருக்காது, அந்த பணம் பிளாக்காக இருக்கும். அப்படின்னா நம்முடைய கையில் வச்சிருக்கிற பணம் லிக்விடாக நம்ம கையில் காசு வச்சுருக்கிறோன்னா அது பிளாக். அப்படின்னா அது கணக்கில் இல்லாத பணம். பேங்க்கில் இருக்குது பாருங்கள், அதுதான் கணக்கில் இருக்கிற பணம். அப்போ நிறைய பேர் பெரிய கோடீஸ்வரர்கள் கையில் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பட் இதை அவர்களால் ஒயிட்டாக சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி லோன் கேட்குறவங்களுக்கு இவங்க இந்த பணத்தை கொடுத்துட்டு இவங்க அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க பேங்கில் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவர்கள் ஒரு விஷயம் திருச்சபையில் அன்னைக்கு இந்த மாதிரி மானிட்டர் ஸ்பீக்கர் 2 வாங்கணுன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2 மானிட்டர் ஸ்பீக்கரு, இந்த கீபோர்டு இதுக்கு முன்னாடி இருந்த கீபோர்டு அது இன்னொரு சர்ச்சுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். அந்த கீபோர்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1,10,000 அந்த கீபோர்டு. அந்த கீபோர்டு 2 ஸ்பீக்கரு கிட்டத்தட்ட ஒரு 2 lakhs 2 லட்சம் ரூபா இருக்கும். அந்த பொருளை அவங்க சர்ச்சுக்கு கொண்டு வந்து அவங்க ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, பாஸ்டர், நான் ஒரு பெரிய ஒரு நபருக்கு இந்த மாதிரி லோனுக்காக பிரயாசம் எடுத்து நான் லோன் வாங்கி கொடுத்தேன். அதனால நாங்கள் 7 பேர் அந்த டீமில் இருந்தோம். எங்கள் 7 பேருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே ஒரு 20 லட்சம் கிடைக்கிற அளவுக்கு கடவுள் எங்களை பிளஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொல்லி அந்த ஸ்பீக்கரு அந்த கீபோர்டுக்காக ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. போயிட்டு அடுத்து ஒரு சில நாட்கள் தாண்டி வந்தாங்க. நீங்களும் இடம் வாங்கணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்கல்ல, ஒரு நல்ல ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ வேணாலும் லோன் கொடுப்பாங்க, நம்ம அவங்கள வேணால் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அது ஒரு சரியாக கிடைக்கல. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். பார்க்கலான்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவசரப்பட்டு இந்த லேண்டோட ஓனரை போய் பார்த்துட்டாங்க. என்னுடைய சார்பாக வர்றது மாதிரி இந்த மாதிரி பாஸ்டர் அனுப்பி விட்டாங்க, உங்களை பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லி அந்த ஓனரை போய் அவங்க பார்த்து, ஓனர் இடத்துல அவங்க ரேட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு அப்போ பேசிட்டு எங்கிட்ட சொன்னாங்க, சாரி உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லாமல் போனோம், பட் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் நோட் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்லாமல் போனேன். எல்லாத்தையும் பேசி ரெடி பண்ணிட்டோம். 7 உங்களுக்கு கேட்குற அந்த பணம் அத்தனையும் உங்களுக்கு அவங்க லோன் தந்துடுவாங்க. மாதம் எவ்வளவு கட்டணும் அப்படின்னா, 1 கோடி ரூபாவுக்கு 1,80,000 ரூபாய் கட்டணும். 1 கோடி ரூபாவுக்கு 1,80,000 ரூபாய், கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய். அப்போது 5 கோடி ரூபாய் நம்ம கடன் வாங்கினோம்னா எத்தனை லட்சம் மாதம் கட்டணும் வைங்க. ஆனால் அந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு இருந்த நிலைமை அப்படின்னா 10,000 20,000 எடுத்து மீட்டிங் நடத்தணும்னா கூட அவ்வளோ வருத்தமான நேரம். அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறாங்க, 1.5 வருஷம் எந்த பணமும் கட்ட வேண்டாம். 1.5 வருஷம் நீங்கள் லோன் எதுவுமே கட்ட வேண்டாம். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஆனால் எனக்கு அதில் ஒரு சமாதானமே இல்லை. அவங்க எத்தனையோ பேர் நம்பிக்கை கொடுத்தாங்க. ஆனால் என்னமோ தெரில, எனக்கு அந்த நம்பிக்கையே வரல. சரி பரவாயில்ல, நம்ம இவ்வளோ பெரிய குழியில் போய் நம்ம விழக்கூடாது. அங்கே இருக்கிற ஒருத்தர் என்னை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு விசுவாசம் இல்லையா பாஸ்டர்? உங்களுக்கு
விசுவாசம் இல்லையா? கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் நினைச்சாருன்னா மாசம் கிடைக்கிற அமௌண்ட்டை எப்படி கர்த்தர் கொடுக்க மாட்டாரு? கர்த்தர் கொடுப்பாரு. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பூரணர். நம்ம ஒரு காலடி எடுத்து வைக்கணும், நம்ம முயற்சி எடுத்து வைக்கணும். வசனமா பேசுறாங்க, சாட்சியா சொல்றாங்க. இப்படிதான் நிறைய பேர் வசனமா பேசுவாங்க, சாட்சியா சொல்லுவாங்க. ஆனா என்னமோ தெரியல, ஆண்டவர் எனக்கு அறிவும் ஞானமும் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அந்த 7 பேரும் சுற்றி அவ்வளவு மணி நேரம் பேசும்போது என் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை தான் கர்த்தர் சொன்னார். எனக்கு அந்த தைரியத்தை தந்தார். நோ நோ. எப்படி அந்த தைரியம் எனக்கு வந்துச்சுன்னு தெரியல. அத்தனை பேர் நாங்கள் பார்த்துக்கிறோம் தான் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த டீமே கோச்சுக்கிட்டாங்க. இல்லை, இனி நாங்கள் உங்களுக்காக எந்த முயற்சியும் எடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே எனக்கு கவலையே வரல. என்னமோ ஒரு பெரிய பிரச்சனைலேருந்து தப்பிச்சது மாதிரி ஃபீல் தான் இருந்துச்சே தவிர எனக்கு கவலையே வரல. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, சிலர் நம்பிக்கையான வார்த்தையை கொடுக்கும்போது நீங்கள் கண்மூடித்தனமாக என்ன பண்ணிடாதீங்கன்னா, சத்தமாக சொல்லுங்கள் பிரதர், ஒரு 1,00,000 ரூபா வாங்கி கொடுங்க பிரதர். இதான் பிரதர் 24 ஹவர்ஸுக்குள்ள தர்றேன். ஆனால் 24 மணி நேரத்துக்குள்ள தர்றேன்னு சொல்றவங்க 24 நாளா அந்த பணத்தை அவங்களால 24 நாளா அந்த பணத்தை ரெடி பண்ண முடியாத ஒரு நபர் 24 மணி நேரத்தில் தர்றேன்னு சொல்ற அந்த வாக்குறுதியை எப்படி நீங்க நம்ப முடியும்? எப்படி நீங்க நம்ப முடியும்? நீங்க உதவி செய்ய வேண்டான்னு நான் சொல்லலை, உதவி செய்ய வேண்டான்னு சொல்லலை. ஆனால் சிலர் நம்பிக்கையான வாக்குறுதிகள் கொடுக்கும்போது நம்ம உடனே என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, கண்மூடித்தனமாக நம்பிடக்கூடாது. ஒரு 3 பேருடைய கருத்தை பிடிச்சி சொல்லுங்க, கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க. மற்றவங்க கொடுக்குற ஹோப்பில் கொஞ்சமாவது நீங்கள் கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. யார் நானே ஹோப் கொடுத்தாலும் நீங்கள் என்னவா இருக்கணும்? சொல்லுங்க சத்தமா, கவனமா இருக்கணும். சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறும். எனக்கு நாளைக்கு அடுத்த நிமிஷம் நான் எங்க இருப்பேன், எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நான் கொடுக்குற வாக்குறுதியை நீங்க எப்படி நம்புவீங்க? பாஸ்டர் அப்படின்ற வாக்குறுதியை நீங்க நம்பிட முடியுமா? பாஸ்டர் சொன்னார் வாக்கு மாற மாட்டாருன்னு நம்பிட முடியுமா? பாஸ்டர் மாற மாட்டாரு. ஆனா பாஸ்டருடைய சூழ்நிலை மாறிச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால எடுக்க மிஞ்சி பாரத்தை நீங்க ஒரு நாள் எடுக்கக்கூடாது. கைகளை உயர்த்தி சொல்லுமா, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேண்டும். சத்தமா யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. ஏதோ ஒரு வாலிப தம்பியின் இடத்துல கர்த்தர் தெளிவா பேசுறாரு, தங்கச்சின் இடத்துல கர்த்தர் தெளிவா பேசுறாரு. கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே சில மனிதர்கள் நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுக்கும் போது, ஏசப்பா ஆண்டவரே எனக்கு தைரியமாய் நோ அப்படின்னு சொல்லுகிறதற்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா எனக்கு பெலன் தாரும் ஆண்டவரே, எனக்கு பெலன் தாரும் ஆண்டவரே, எனக்கு பெலன் தருவீராக. ஆமென். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை நோ அப்படின்னு சொல்றதற்கு நம்ம தயங்கக்கூடாது. நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். ஸோ 9வது வசனத்தை வாசிக்கலாம். சவுலும் ஜனங்களும் சவுலும் ஜனங்களும் ஆகானையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளில் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். அடுத்த வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேறாமல் போனான் என்றான்.
அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கார்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலிடத்திற்கு போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றார். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தம், எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தம் என்ன? அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்தில் அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள், மற்றவைகள் முற்றிலும் அழித்து போட்டோம் என்றார்கள். கவனிங்க, இந்த வசனத்தை போய் வீட்டில் நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சவுலுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, நீ போய் யுத்தம் பண்ணுகிற அந்த இடத்துல, நீ போய் சந்திக்கிற அந்த இடத்துல வந்து இருக்கிற எல்லாத்தையுமே அழிச்சிட சொல்லிட்டாரு. நீ பட்சபாதம் பார்க்காத, நீ எதையுமே பார்க்காத, ஏன்னா அது ரொம்ப ஆபத்தானவர்கள், அவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்னா கர்த்தர் முற்றிலும் அழிக்க சொன்னார். ஆனால் இந்த சவுல் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், ஆகான் அப்படின்ற ஒரு ராஜா அந்த இடத்துல இருக்கிறார்ல, இந்த ராஜாவை இந்த மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னா உயிரோடையே வைப்பான். அந்த மனுஷன் கெஞ்சுவான், அந்த மனுஷன் வந்து சரி இல்லை இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் அவன் ஆபத்தானவன், அவன் மோசமானவன், அவன் வந்து இன்றைக்கு நடிக்கிறான். வெளியில் அவன் வந்து அந்த மாதிரி மனுஷன் கிடையாது. ஆண்டவர் வந்து வேண்டாம், அழித்து விட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த நபரிடத்திலே இந்த சவுல் என்ன பாராட்டுற அப்படின்னா, இரக்கம் பாராட்டுகிறதுனால நோ அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குகிறான். நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை ரொம்ப கவனமாக கவனிச்சுங்க. நீங்கள் நோ சொல்ல தயங்கக்கூடாது, நீங்கள் நோ சொல்லுகிறதுக்கு தைரியப்படணும். எதுக்கு? உங்களுடைய இரக்கம் நோன்ற வார்த்தையை சொல்லாமல் உங்களை தடுத்து நிறுத்திடக்கூடாது. சிலர் வந்து தங்களுடைய வாழ்க்கையே இழந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த இரக்க குணம். நான் நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். அப்போது ஒரு பையன், வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கேளுங்க, ஒரு பையன் நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா அவனுடைய மனதலைமை எப்படி இருக்குது? ஒரு பொண்ணு நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி என்ன? அவங்களுடைய ஆவிக்குரிய தரம் என்ன? ஒரு ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளை அப்படி சொல்லுவானா? ஒரு ஆண்டவரை நேசிக்கிற பொண்ணு அப்படி சொல்லுமா? கண்டிப்பாக சொல்லாது, கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் நம்ம நிறைய பேருக்கு என்ன வருது அப்படின்னா, தப்புன்னு தெரியுது, இந்த இடத்துல நம்ம கை கோர்த்தோம்னா நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம்னு நமக்கு தெரியுது, இது ஒரு பெரிய பிரச்சனையில் நமக்கு கொண்டு போய் விட்டுருன்னு தெரியுது, இது முழுக்க ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னு தெரியுது. கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு தெரிஞ்சும் என்ன முன்னாடி நிற்க தெரியுமா? பரிதாபம். நிறைய பேருக்கு இரக்க குணம். எப்பா, யாருக்காக ஆண்டவர் பேசுகிறான்னு எனக்கு தெரில, ஆனால் பரிதாப குணத்தினால உன் வாழ்க்கையை நீ என்ன பண்ணிடாத, உன் வாழ்க்கையை நீ இழந்துடாத. இரக்கம் பாராட்டுவது தவறு அல்ல. இரக்க குணம் கர்த்தருடைய குணம். இரக்க குணம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த குணம். ஆனால் ஒரு கணவன் மனைவியினுடைய இரக்க குணம் எப்படி இருக்கணும் தெரியுமா? கணவன் காட்டாத இரக்கத்தை ஒரு மனைவி காமிச்சா கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இரக்கம் காமிக்கணும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இரக்கம் காமிக்கணும். கணவன் இரக்கம் காமிக்கல, கணவனுடைய இருதயம் இறங்கலை, ஆனால் மனைவியினுடைய இருதயம் அந்த இடத்துல இறங்குனா, இல்லை மனைவி இரக்கம் காமிக்கல,
கணவனாருடைய இருதயம் அந்த இடத்துல இறங்கினா சில நேரத்தில் அது குடும்பத்தில் என்னவா வந்து முடியும்னா பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடும். எப்படி நேசிக்கணும் அப்படின்னா சேர்ந்து நேசிக்கணும். சில நேரத்தில் சிலருடைய கணவனார் வந்து ஒருவேளை கடினமானவர்களாக இருக்கலாம், சில மனைவிகளை வந்து கடினமானவர்களாக இருக்கலாம், அவங்களுடைய வெறுப்புனால அவங்க வந்து அப்படி செய்கிறவங்களாக இருக்கலாம். ஆனாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரே, நீர் காண்பிக்காத ஒரு இரக்கத்தை நான் காண்பியாதபடி எனக்கு கிருபையா இறங்குவீராக. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கையை மேலே உயர்த்தி, நீங்க காமிக்காத ஒரு இரக்கத்தை நான் காண்பியாதபடி என்னை கிருபையாய் காத்துக்கொள்ளும். சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோட ஆண்டோடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் காண்பியாத ஒரு இரக்கத்தை, நீங்க காண்பிக்காத ஒரு இரக்கத்தை நான் காண்பியாதபடி எனக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே, ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே, ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோட பேசியிருக்கிறார். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எதுக்கு நோ சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப கம்பல் பண்ணுறவங்களுக்கு, அவசரப்படுத்துகிறவங்களுக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நோ. நம்பர் 2, இரண்டாவதாக நமக்குள்ள தவறான நம்பிக்கைகளை போடுறவங்களுக்கு சொல்கிறது எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. அதுக்கு நான் என்ன சொல்லணும்னா, நான் பார்த்து செய்கிறேன், நோ. நம்பர் 3, மூன்றாவதாக நம்ம யாருக்கு நோ சொல்லணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய இரக்கம் அவர்களுக்கு ஒரு நாளும் எஸ் சொல்லாதபடி என்னுடைய இரக்கம் சில நேரத்தில் அவர்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அந்த தைரியத்தை ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் நமக்கு தரணும். அந்த பலத்தை ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு தரணும். அந்த ஞானத்தை அவர் ஒருவரே எனக்கு கட்டளை இடுகிறவர். தேங்க்யூ ஜீசஸ். யாரோ ஒரு சிலரை ஆண்டவர் அந்த பொல்லாத கட்டுகளிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுக்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறாரு. உங்கள் பிள்ளைகளுக்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறாரு. எந்த விதமான தயக்கமும் இன்றி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீ நோ அப்படின்னு நீ சொல்லு, மற்ற காரியத்தை எனக்காக அவர் பார்த்து கொள்ளுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்படியே எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா. அப்படியே கவனிங்க, வேதம் சொல்லுகிறது 10 ஆண்டுகள் கழித்து, 10 ஆண்டுகள் கழித்து ஆபிரகாமுக்கு சாராய் யாரை கொடுத்தாங்களாமா? ஆகார் என்கிற ஒரு பெண்மணியை திருமணம் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு. நீ என்னால் சன்னதி உண்டாகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, கர்த்தர் எனது கர்ப்பத்தை யார் அடைச்சிருக்கிறார் சொல்லுங்க? கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறது யாரு? கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என்று யாருக்கு தெரியுது? சாராளுக்கு தெரியுது. அப்போ கர்த்தர் ஒரு கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாருன்னா யார் தான் திறக்கணும்? யார்கிட்ட தான் போகணும்? ஒன்று நினச்சிக்குங்க, உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்தை ஆண்டவருடைய அனுமதியோடு தடுத்து வச்சிருக்கிறாருன்னா, கர்த்தர் தான் இந்த காரியத்தை இதுவரைக்கும் கொடுக்கலன்னா, நீங்கள் இன்னொரு ஆகாரம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தேடாதீங்க. நீங்கள் யார்கிட்ட தான் போகணும்? கர்த்தர்கிட்ட தான் போகணும். நீங்கள் ஆண்டவரிடத்தை தான் போகணும். சாராய்க்கு நல்லாவே தெரியுது, கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என்று தெரிஞ்ச போதிலும் தன்னுடைய கணவனாரை கூப்பிட்டு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ என்ன பண்ணு, இந்த ஆகாரை நீ மணந்து கொள்ளுன்னு சொன்ன உடனே இந்த இடத்துல தான் இந்த ஆபிரகாம் கோட்டை விட்டாரு. என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னா, நோ. என்ன பேசிட்டு இருக்க? நீ மனைவியா இருக்கலாம், ஆனாலும் நான் யாருடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிவேன்னா, நீ சொன்ன உடனே எல்லாத்தையும் நான் கேட்டுற முடியாது.
நீ சொன்ன உடனே, அதனால தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன், பிள்ளைகள் சொல்லுகிறத கூட உடனே நம்ம என்ன பண்ணிட முடியாது. நோ நோ நோ, நான் அதை செய்ய மாட்டேன். ஆனால் இவருக்கும் அந்த ஆகார் மேலே என்ன இருக்குது, ஒரு இறக்கம். 10 வருஷமாக வேலை செய்கிறாளே, ஒரு தீமை கூட இல்லையே. 10 வருஷமாக இந்த வீட்டில் இருக்கிறாளே, ஒரு பெருமை கூட படலையே. சரி, ஒன்றும் இல்லை, இவளே ஒத்துக்கிட்டால, இந்த பொண்ணுடைய வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை வந்தாலும் அந்த புள்ள ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, அதுவும் நம்முடைய வம்சம் தானே அப்படின்னு நினச்சாரு. ஆனால் குழந்தைன்னு ஒன்று வயிற்றில் வந்ததுக்கு அப்புறம் இதுவரைக்கும் பார்த்த ஆகார் வேற, குழந்தை வயிற்றில் உருவானதுக்கு பிற்பாடு பார்க்குற ஆகார் வேற. இந்த ஆகாருடைய ஆவி இன்னைக்கும் நிறைய பேருக்குள்ளே சுற்றிட்டு இருக்குது. நிறைய சிஸ்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றில் குழந்தை வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற நபர் வேற, பிள்ளை வயிற்றில் வந்துச்சா அதுக்கப்புறம் வேற ஆள். அந்த மாதிரி தான் இந்த அப்படியே டோட்டலாக மாறிட்டான். இப்போது யார் ரொம்ப கஷ்டப்படுறது? யார் கஷ்டப்படுறது? சாராய். வேணும்ப்பா, வேணும்மா, உனக்கு இறக்கப்பட்டதுக்கு எனக்கு இதுக்கும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். உனக்கு போய் இறக்கப்பட்டான் பாரு, உன்னை போய் அதுவும் என் கணவனாக இருக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தான் பாரு. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பேருக்கு வாழ்வு கொடுங்க, நிறைய பேர் வாழ்வு கொடுங்க, ஆனால் வாழ்க்கையே கொடுத்துடாதீங்க. ஹலோ, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நிறைய பேருக்கு வாழ்வு கொடுங்க பிரதர். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாருமே. ஆனால் நம்ம ஆட்கள் நிறைய பேர் வாழ்வு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு பிளான் என்ன தெரியுமா, நான் உனக்கு என்ன கொடுத்துட்றேன் பிரதர், வாழ்வு மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும், வாழ்க்கையை நம்மளால் கொடுக்க முடியாது. கர்த்தரை மட்டும்தான் நம்மளால காமிக்க முடியும், அவர்கிட்ட பிடிங்கி அவர் கையில் கொடுக்க முடியாது. அதை அவங்க தான் செய்யணும். ஆண்டவரை காமிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வேலையை தவிர, ஆண்டவரிடத்துல கொண்டு போய் விடுறது மட்டும்தான் நம்முடைய வேலையை தவிர, மற்ற வேலை கர்த்தருக்கும் அவங்களுக்கும் உள்ள வேலை. அந்த வேலையும் சேர்த்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா சிக்கல்ல மாட்டுவீங்க. அந்த நபராலே நீங்க பாதிக்கப்படுவீங்க, அந்த நபரே உங்களுக்கு பாதிப்பா மாறுவாங்க. அதனால வாழ்வு கொடுங்க, வாழ்வு கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, தட்டி கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தையை போய் சொல்லுங்க. ஆனா ஒரு நாளும் அவங்க பிரச்சனைக்கு உள்ள போய் அவனை மீட்டெடுக்க வரணும்னு நினைக்காதீங்க. பிரச்சனைக்கு உள்ள போய் மீட்டெடுக்கிறவர் நான் அல்ல, அவர் ஒருவர் மட்டும்தான் மனுஷனுடைய பிரச்சனைக்கு உள்ள போய் அவனை மீட்டெடுக்க முடியும். ஆனா நான் அவனுடைய பிரச்சனைக்கு உள்ள போயிட்டேன்னா யாரு தான் மாற்றுறது? நம்ம தான் மாட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு வீட்டில் ஒரு 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 பேப்பரில் எழுதி ஒட்டணும். என்ன ஒட்டணும்? சத்தமா கேட்கல, நோ சொல்லு. சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்லு? கேட்கல, நோ சொல்லு. பாஸ்டர், நான் இன்னைக்கு ஜபத்துக்கு வந்ததே எஸ் சொல்லுன்னு வந்துவீங்க, வந்தேன் அப்படின்னு இல்லை. எஸ் சொல்றதுக்கு ரொம்ப தாமதம் பண்ணி தான் சொல்லணும், ரொம்ப யோசிச்சு தான் சொல்லணும், ஆண்டவருடைய நடத்துதலோட சொல்லணும். இந்த ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற 90% பிரச்சனை இன்னொரு மனுஷனாகல ஏமாற்றப்படுறதுன்றது உங்களுக்கு வரவே வராது. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.